இந்த வீடியோவை யார் எடுத்திருப்பா? தோட்டத்துல அவ பேசினது இருக்கு. சிவசாமியை அனுப்பியிருக்கான்னா நமக்கு தெரியாம அவளை உழவு பார்க்க அவங்க அவளுக்கு ஏதாவது ஆள் வச்சிருப்பானா? எப்படி இருந்தாலும் அவ அந்த வீடியோல பேசிருக்கிறது எல்லாமே உண்மைதான். அவளை வெளியில விட்டுட்டு அவ என்ன பண்ணுவாளோன்னு யோசிக்கிறத விட அவளை நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கிறது நல்லதுதான். அவ எங்கேயே வந்துட்டாலும் சம்மந்தக்காரங்கள எப்படி சமாளிக்கிறது? அம்மா, என்னம்மா அவசரமா வர சொன்னீங்களா? அது ஒன்றும் இல்லைப்பா, எல்லாரும் இங்கே தான் இருக்கோம். உன்னை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்குப்பா. எனக்கு என்னம்மா, நான் நல்லா தானே இருக்கேன். எல்லா வேலையும் ஒழுங்கா தானே போயிட்டு இருக்கு. நான் வேலையெல்லாம் சொல்லலப்பா, நீ கூட இருக்கும்போது எனக்கு என்னப்பா இருக்கு கவலை? இல்ல பூங்குடி இல்லாததுதான் ஏதோ கை உடைஞ்ச மாதிரியே இருக்குப்பா. நல்லதோ கெட்டதோ ஏதாவது என்ன பேசிக்கிட்டே போட்டி போட்டுக்கிட்டு என் பக்கத்துலயே இருப்பாள்ல. இப்ப அவ இல்லாதது என்னமோ மாதிரி இருக்கு சரவணா. நீ போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறியா? அவ இருந்தான்னா எனக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்கும்பா. சுத்தியும் சந்தோஷமா இருப்பா. பாரு, அவ இல்லாததுனால ஸ்ருதி எப்படி இருக்கா பாரு, கல்யாண பொண்ணு மாதிரியா இருக்கா. அதான் யோசிச்சு பார்த்தேன், என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு பொண்ண நம்மளே இப்படி ஒதுக்கி வைக்கிறது தப்பு இல்லையா? நீ போப்பா, போய் அவளை கூட்டிட்டு வந்துருப்பா. அம்மா, உங்களுக்கு சரின்னா எனக்கும் சம்மதம் தாம்மா. ஆனா அவ இங்க இருந்தா கல்யாணத்தை நிறுத்திடுவான்னு சம்பந்தி வீட்டுல பயப்படுறாங்களேம்மா. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? அவங்க கிட்ட நான் பேசி சமாளிச்சுக்கிறேன்ப்பா. நான் அக்கா 2 பேரும் சேர்ந்து சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆனா நீ சொன்னாதான் பூங்குடி கேப்பா. அவளை தனியா விட்ட கோவம் அவளுக்கும் இருக்கும்ல. நீ தான் அவகிட்ட அவ அடம் பிடிச்சா கூட சமாளிச்சு பேசி கூட்டிட்டு வந்துருவ. வந்த சொந்தக்காரங்க எல்லாரும் அவளே கேக்குறாங்கப்பா. அவ வரலன்னா அவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏதாவது பிரச்சனை ஒண்ணு தப்பா நினைச்சுப்பாங்கல்ல. அதுக்கெல்லாம் நம்ம எதுக்குப்பா இடம் கொடுக்கணும்? என்ன இருந்தாலும் அவளும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே சரவணா. ஆமாப்பா, நாளைக்கு ஸ்ருதி கல்யாணம் முடிச்சு இன்னொருத்தர் வீட்டுக்கு போயிடுவா. என் கூடயே கடைசி வரைக்கும் இருக்க போறது உங்குடி தானேப்பா. லேசா உரசல் இருக்கிறதுனால அவ எனக்கு மருமக இல்லைன்னு ஆயிடுமா? நாளைக்கே எனக்கு ஏதாவது ஒண்ணுனா காய்ச்சல் தலைவலின்னு ஏதாவது வந்துச்சுன்னு வையேன், அவ தானே என் கூட இருந்து பாத்துக்கணும். அவளுக்கும் ஏதாவது ஒண்ணுனா என் பொண்ணு மாதிரி நினைச்சு நானும் அவ கூடவே இருப்பேன்லப்பா. எல்லா நேரத்திலயும் நீயே கூட இருக்க முடியுமா? அவ ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா. நாமளே அவளை மன்னிக்கலன்னா வேற யாருப்பா அவளை மன்னிப்பா? ஆமாமா, நானும் அதுதான் யோசிச்சேன். ஆனா சம்பந்தி வீட்டுக்காரங்களுக்கு தான் எதுவும் சொல்லாம இருந்தேன். இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டுட்டு அவளை கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சேன். நானே கேட்கலான்னு நினைக்கும் போது பெரியமாவே நீங்க கூப்பிட்டதா கூட்டிட்டு வந்துட்டாங்க. நல்ல வேலைமா, நான் நினைச்சதை நீங்களே சொல்லிட்டீங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன். சரவணா, ஒரு நிமிஷம். அவளை இங்க நீ சந்தோஷமா கூட்டிட்டு வாப்பா. அவ இங்க வரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா கூட்டிட்டு வரும்போது இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவ நம்ம கண் பார்வையிலேயே இருக்கணும். தேவையில்லாத எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. முக்கியமா இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன் அது இதுன்னு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. நான் எப்படி அவளை என் பொண்ணா நினைக்கிறேனோ அதே மாதிரி அவளும் இந்த கல்யாணத்தை அவ வீட்டு கல்யாணமா நினைச்சு அது நடக்கிறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்யணும். அது உன் கையில தான் இருக்கு. அம்மா, அதை நான் பாத்துக்கிறேம்மா. நான் இருக்கும்போது அப்படி விட்டுருவானா? அவ கண்ணு முன்னாடி உங்க தலையில சத்தியம் பண்ணிருக்கமா. அதனால நீங்க எதுவும் பயப்படாதீங்கம்மா. அம்மா, இந்த கல்யாணம் எக்காரந்து கொண்டு நிக்காது. நீங்க என்ன நம்பலாம். சரிப்பா. சரிம்மா, நான் உடனே போய் பூங்குடி கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன மகேஷ் இப்படி பண்ணிட்ட? இதுக்காகவா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை தோட்டத்து வீட்டுக்கு அனுப்பணும்? நீயே பிளான் பண்ணி அவளை அனுப்பிட்டு இப்ப நீயே அவளை கூட்டிட்டு வர சொல்ற?
இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே. ஏய், தெரியாம எதையும் பேசாத. அவன் சொன்னதை கவனிச்சல்ல? என்ன சொன்னான்? சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னா. ம், நான் சொல்லலைன்னா அவனே அவளை கூட்டிட்டு வரதாதான் யோசிச்சிருந்தானா. அதை நீ கேட்கலையா? அப்படி அவனே கூட்டிட்டு வந்திருந்தான்னா அந்த இடத்துல எனக்கு என்ன மரியாதை? அவன் எங்கேயோ தூரத்துல உட்காந்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த திட்டமிட்டான்னா நமக்கு எப்படி தெரியும்? அதே அவளை இங்க கூட்டிட்டு வந்து நம்ம பக்கத்துலயே வச்சுக்கிட்டோம்னா அவ என்ன பிளான் பண்ணாலும் அது நம்மளுக்கு தெரிஞ்சிட போகுது. நம்மளை மீறி அவளால ஒன்றும் பண்ண முடியாதுக்கா. எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். அதெல்லாம் சரிதான். இவ்வளவு நேரம் இல்லாம இப்ப எதுக்கு இப்படி யோசிச்ச? அதுக்கும் காரணம் இருக்கு. எல்லாத்தையும் உங்ககிட்ட இப்பவே விவரமெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. சரவணன் அவளை கூட்டிட்டு வந்தப்புறம் நீ தான் அவளை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நான் இந்த கல்யாண வேலையா சீரியஸா இருக்கும்போது அவ ஏதாவது தில்லாலங்குடி வேலை பார்க்க நினைப்பா. அது நடக்காம நீ தான்க்கா பாத்துக்கணும். சரி மகேஷ். என்னடி வாசல்லயே போய் போய் பார்த்துட்டு வர? சகல மரியாதையோட அவங்க தான் கூப்பிட வருவாங்கன்னு சொன்னல. சொன்னதுல இருந்து நீ தான் 10 தடவை வாசல்ல போய் பார்த்துட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. ஆனா அந்த பக்கம் எந்த ரியாக்ஷனும் நடக்கிற மாதிரி தெரியலையேடி. பாடி என்னடி உன் மாமியார் வருவாங்க, சகல மரியாதை கொடுத்து கூட்டிட்டு போவாங்கன்னு திரும்பவும் சரவணன் வந்திருக்காரு. மறுபடியும் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்திருப்பாரோ? இருக்காதடி, என் மாமியார் தான் அனுப்பியிருப்பாங்க. வேணும்னா பாரு. பூங்குடி, வா போலாம். எங்க? கல்யாண மண்டபத்துக்கு. பூங்குடி, அம்மாவாலேயே உன்னை பிரிஞ்சிருக்க முடியலையா? அதான் உடனே போய் கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க.